श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्चैवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमच्चैरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संस्कृतकामधेनुम् त्वत्प्रेषश्रवणयोरमृतायमानाम् तुल्यान् त्वदीयमणिनूपुरसिञ्चितानाम् गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हाम् वाचम् प्रसन्नमधुराम् मम संविधेहि रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतः ततीतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नेमेन मदन्वयानाम् माद्यस्य न कुलपतेः कुलाभिरामम् श्रीमत्तदङ्गुरुकुलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महताक्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिः आविद्यम् नहितम् तमः प्रायप्रपतने पुंसाम् पौनः पुण्यम् निवारयन् हस्तश्रीरङ्गमर्तुर्माम् अव्याघात् अभयमुद्रितः साध्यसाधकस्वामिन् असाध्यन्तव किं वद रामदूतकृपा सिन्धो मत्कार्यम् साधय प्रभो. அருளிச்செயல் ஆரம்பம். திருநறையூர் விஷயமான 4வது பதிகம். அதாவது பெரிய திருமொழி 6ஆம் பத்து 7ஆம் திருமொழியில திருநறையூர் விஷயமான பாசுரங்களே மீண்டும் நாம் அனுபவிக்க இருக்கோம். அதில் 6ஆம் பத்து 7ஆம் திருமொழி முதல் பாசுரம். ஆளும் பணியும் அடியேனைக் கொண்டான் விண்ட நிசாசரரை தோளும் தலையும் துணிவும் எய்தச் சுடு வெஞ்சிலை வாய்ச்சரம் துறந்தான். ஆகாளும் பணியும் அடியேனைக் கொண்டான் விண்ட நிசாசரரை தோளும் தலையும் துணிவும் எய்த சுடுவெஞ்சிலை வாய்ச்சுரம் துறந்தான். வேளும் சேயும் மனையாரும் வேல்கனாரும் பயில் வீதி நாடும் விழவின் ஒலி ஓவா நரையோர் நின்ற நம்பியே. வேளும் சேயும் மனையாரும் வேல்கனாரும் பயில் வீதி நாளும் விழவின் ஒலிவோவா நரையூர் நின்ற நம்பியே. முந்தின திருமொழியில தம்முடைய திருவுளத்தை குறித்து சொல்லி வியாஜத்தாலே மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ற மாதிரி திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே என்று அப்படி சொன்னார். அவர்கள் உடனே ஆழ்வாரை பார்த்து இப்படி கேட்கிறார். பல தடவை சோழராஜா பணிந்த கோயில்னு சொன்னீர். சோழராஜா ஐகிகமான ராஜ்யம் முதலான புருஷார்த்தங்களுக்காக எம்பெருமான ஆசிரித்தான். மோட்சத்தை விரும்பக்கூடிய நாம் ஆசிரியிக்க முடியுமோ அப்படின்னு கேட்கச்சே அதற்கு பதில் சொல்ற மாதிரி என்ன சொல்றார்? சம்சார பயத்தினாலே நடுங்கின முமுட்சுக்களும் ஆசிரியிக்கலாம் அப்படிங்கிறார். இதை பார்க்கலாம் ஸ்லோகம். ஆளும் பணியும் அடியேனைக் கொண்டான்
தன் திருவடிகளுக்கு தகுந்ததான வஸ்து தனக்கு கிடைக்காதபடி இருக்கக்கூடாது என்று என்னை ஆளாக சுவீகரித்தான். அதோடு நிற்காம அவன் ஆனானதற்கு பலமாக கைங்கரியத்தையும் சீகரித்துக் கொண்டான். இந்த பரசேஷ பூத்தன் என்கிற புத்தியும் கொடுத்தான். அதற்கு பலமான கைங்கரியத்திலே ருச்சியையும் உண்டு பண்ணினான். மேலே இவனுடைய அடிமையில் பொருந்தாத துஷ்டர்களை அழியச் செய்யும்படியும் சொல்றார். மேல என்ன சொல்றார்னா, ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் சொல்லிட்டு, விண்ட நிசாசரரை தோளும் தலையும் துடிவும் எய்த சுடுவெஞ்சிலை வாய்ச்சரம் துறந்தான். விண்ட நிசாச்சரரை, இவனுக்கு நம்மிடத்திலே ருச்சி பிறக்குமோ என்று எதிர்பார்த்து அவசரம் பார்த்து அவர்கள் வணங்காதவர்களாகவே இருந்தால் அந்த ராட்சசர்களை தோளை வெட்டுவது, காலை வெட்டுவது, தலையை ஏற்பது, இப்படி செய்து பொதுபோக்கி பின்பு அம்பிலே அழிக்கைக்காக வெல்லன் என்றும் எரி சிதறும்படியான அம்புகளை தொடுத்து சத்துருக்கள் சரீரத்திலே அப்படியே அக்னியாக நுழையும்படி நடத்தினான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகின்றதான திவ்ய தேசம் திருநறையூர். அங்கு வசிக்கிறவா எல்லாமே எப்படின்னா போக்தாக்களும், அதாவது அனுபவிப்பவர்களும் அனுபவிக்கப்படும் ஸ்திரீகளுமையா இருப்பது. அழகுக்கு மன்மதனையும் சுப்பிரமணியனும் போலே இருக்கும் புருஷர்களும் என்ன சொல்றார் எப்படின்னா, வேடும் சேயும் வேடும் சேயும் அனையாரும் வேல்கணாரும் பயில் வீதிங்கிறார். அங்கு வசிப்பார்களான போக்தாதான் அனுபவிக்கிறவர்களும் அனுபவிக்கக்கூடியதான அனுபவிக்கப்படுகின்றதான ஸ்திரீகளிடமாய் இருப்பது. அழகுக்கு மன்மதனையும் சுப்பிரமணியம் போலே இருக்கும் புருஷர்களும் ஒரு கண் பார்வையாலே புருஷர்களை ஆட்கொள்ளும் வேல் போன்ற கண்ணையுடைய ஸ்திரீகளும் சஞ்சரிக்கின்ற வீதிகளுடைய ஊருங்கிறார். அது மாத்திரமில்லை, நாளும் விழவின் ஒலி ஓவான் அறியோன் என்ன நம்பியே, திங்களும் நாளும் விழாராத என்கிற அப்படியே நிச்சயோத்சவம், அப்படி எல்லா விசேஷமான உற்சவங்கள், நைமித்திகோத்சவம் குறைவின்றுகின்றதான திருநெறியூரிலே நித்தியவாசம் பண்ணம் நம்பி என்னை ஆளும் பணியும் கொண்டான் என்பதாக முதல் பாசுரத்தில். இரண்டாவது பாசுரத்தில், முனியாய் வந்து மூவழுகால் முடிசேர் மன்னர் உடல் துணியே, முனியாய் வந்து மூவேழுகால் முடிசேர் மன்னர் உடல் துணியே, தனிவாய் மழுவின் படையாண்ட தாரார் தோளான், முனியாய் வந்து மூவெழுகால் முடிசேர் மன்னல் உடல் துணிய, தனிவாய் மழுவின் படையாண்ட தாரார் தோளான், வார்புறவில் பணிசேர் முல்லை பல்லரும்ப பானல் ஒரு பால் கண் காட்ட, ஒளியேர் கமலம் முகங்காட்டும் நரையூர் நின்ற நம்பியே, வார்புறவில் பணிசேர் முல்லை பல்லரும்ப பானல் ஒரு பால் கண் காட்ட, நனிசேர் கமலம் முகங்காட்டும் நரையூர் நின்ற நம்பியே, நரையூர் நின்ற நம்பியே, முனியாய் வந்து மூவெழுகால் முடிசேர் மன்னர் உடல் துணியே. பரசுராமாவதாரம் பண்ணினான் எம்பெருமான். முனிவராக வந்து 21 தலைமுறை கிரீடத்தை தரித்திருக்கிற ராஜாக்கள், அதாவது க்ஷத்திரியர்களுடைய சரீரம் 2 கூறாகும்படியாக நிகரற்ற கூர்மையுடைய நுனியுடைய மழு என்கின்ற, அதாவது பரசு கோடன்னு சொல்றது, ஆயுதத்தை ஆள்கின்றவன்.
முனியாய் வந்து மூவழுகால் முடிசேர் மன்னர் உடல் துணிய தனிவாய் மழுவின் படையாண்ட தாரார் தோளான். எப்படி இருக்கிறான்னா, மாலை அணிந்த தோள்களுடையவன், ஜெகத் ரட்சணத்திற்காக தனி மாலையிட்டவன். அவன்தான் திருநறையூரே வாசம் செய்கின்றதான நம்பி. சரி, அந்த ஊர் வளம் எப்படி இருக்குன்னு மேலே சொல்றார். வார்புறவில் பணிசேர் முல்லை பல்லரும்ப பானல் ஒரு பால் கண் காட்ட. ரொம்ப அழகாக எப்படின்னா, ஊர்ல 4 பக்கங்களும் குவிந்து அழகான முல்லைப்பூவானது அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான அழகான ஸ்திரீகளுடைய பற்களின் வரிசையை காட்டுறது. ஒரு வகையான கருணைதல் புஷ்பங்கள் அந்த ஊருள்ள ஸ்திரீகளின் கண்களை காட்டுறது. பெருமை உள்ள தாமரை பூ அந்த ஸ்திரீகளின் முகத்தை காட்டுகிறது. பற்களுக்கு கண்களுக்கு ஆச்சரியமான முகத்தை தாமரை காட்டுகிறது. இப்படி அழகா திருநறையூர்னார். ரொம்ப அழகா பணிசேர் முல்லை பல்லரும்ப பானல் உருபால் கண்காட்ட நனிசேர் கமலம் முகங்காட்டும் நரையூர் நின்ற நம்பியே. கருணை என்கின்ற குணத்தை உடைய பிராமணனான முனியாய் வந்து அரசர்களெல்லாம் கொன்னாரே, இப்படி கொல்லலாமோ அப்படின்னா, கருணையே பிரதானமாக கொண்ட பிராமணர்களுக்கும் சாஸ்திரியமான ஹிம்சையில் கைகூசார்கள். அதாவது யாகங்களில் பசுஹிம்சை செய்வது போல் பரசுராமர் செய்த அந்த வதம் சாஸ்திரியம் என்றபடி என்ன வாய்க்காருங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த பாசுரம் 3வது பாசுரத்தில் தெள்ளார் கடல் வாய் விட வாய் சினவாளரவில் துயில் அமர்ந்து துள்ளா வருமான் விழ வாளி துறந்தான். திள்ளார் கடல் வாய் விட வாய்ச்சினவாள் அரவில் துயில் அமர்ந்து துள்ளா வருமான் விழ வாளி துறந்தான். இறந்தான் மாவலி மண் புள்ளார் புறவில் பூங்காவி புலன்கொள் மாதர் கண் காட்ட நல்லார் கமலம் முகம் காட்டும் நரையூர் நின்ற நம்பியே. புள்ளார் புறவில் பூங்காவி புலன்கொள் மாதர் கண் காட்ட நல்லார் கமலம் முகம் காட்டும் நரையூர் நின்ற நம்பியே. அரையூர் நின்ற நம்பியே. தெள் ஆர் கடல்வாய் விடுங்கிறார். தெளிவை உடைய சொச்சமான திருப்பார்க்கடலிலே வஸ்துவின் நீர்மைக்கு தகுந்தபடி சத்துருக்கள் மேலே விஷத்தை உழிகின்ற வாயை உடையவனாய், சத்துருக்கள் மேலே மிகுந்த கோபத்தை உடையவனாய், பகவத் அனுபவத்தால் வந்த பிரகாசத்தையுடைய அந்த திருவனந்தாழ்வான் இருக்காரோன் ஆதிசேஷன் அவனை படுக்கையாக கொண்டு அவன் மேலே சாய்ந்து அப்புறம் என்ன பண்றார்? தெள்ளார் கடல்வாயுட வாய் சினவாள் அரவில் துயிலமர்ந்து துள்ளா வருமான். அதுக்கப்புறம் ராவணன் முதலிய துஷ்டர்கள் தோன்றினவுடன் அப்படுக்கையை விட்டு வந்து அவதாரம் செய்து அங்கும் முதல்ல என்ன பண்றார்? ராமாவதாரம் சொல்றார். அங்கும் அங்கும் துள்ளி வருகின்றதான அந்த மாயா மிருகம் மாரீச்சன் ஆகின்றதான அம்மான் கீழே விழும்படி பானத்தை விட்டவன் துள்ளா வருமான் விழ வாளி துறந்தான். அதுக்கப்புறம் இறந்தான் மாவலிபன். அவ்விலும் அந்த வில்லும் பானமும் கையில் இருக்கிற பொழுது அதை உபயோகிக்காம மகாபலிட்ட போய் யாஜகனா போய் மண்ணை யாஜித்தான். அதுப்புறம் புள்ளார் புறவில் பூங்காவி புலன்கொள் மாதர் கண் காட்ட ஹம்ச பட்சிகள், அதாவது அன்னங்கள் முதலிய பட்சிகள் நிறைந்த 4 பக்கங்களையும் அழகான செங்கல் நீர் பூக்கள்
அவ்வூரில் உள்ள ஆபரணங்களை அணிந்த ஸ்திரீகளுடைய கண்களை காட்டுறது. இதழ்கள் நிறைந்த தாமரை பூக்கள் அந்த ஊர் ஸ்திரீகளுடைய முகத்தை காட்டுறது. அப்படி அழகு வாய்ந்த திருநறையூரில் நின்ற நம்பியே அவன்தான் வாளி துறந்தவனும் அவன்தான் மண்ணிருந்தவனும் என்று இந்த பாசுரத்தை அங்கு அறுதியிடுகின்றார். அப்புறம் 4வது பாசுரத்தில் ஒளியா வெண்ணை உண்டான் என்று உரலோடு ஆக்கி உன் கயிற்றால் விழியா ஆர்க்க ஆர்ப்புண்டு விம்மி அழுதான். ஒளியா வெண்ணை உண்டான் என்று உரலோடு ஆக்கி உன் கயிற்றால் விழியாம் ஆர்க்க ஆர்ப்புண்டு விம்மி அழுதான். மென்மலர் மேல் களியா வண்டு கண்கள் உண்ண காமர் தென்றல் அலர் தூற்ற நளிர்வாய் முல்லை முருவலிக்கும் நரையூர் நின்ற நம்பியே. மென்மலர் மேல் களியா வண்டு கள்ளுண்ண காமர் தென்றல் அலர் தூற்ற நளிர்வாய் முல்லை முருவலிக்கும் நரையூர் நின்ற நம்பியே. ஒளியா வெண்ணை உண்டான் என்று உரலோடு ஆய்ச்சி உன் கயிற்றால் விடியா ஆர்க்க ஆப்புண்டு தன் சொல்றார். மறையன் என்று சேர்த்து வைத்த வெண்ணையை அமுது செய்து அப்படி ஒரு அர்த்தம். அல்லது ஒளிந்து நின்று வெண்ணை அமுது செய்தான் என்று யசோதையை கோபித்துக் கொண்டு உரலோடு சேர்த்து திருமேனியிலே அழுத்தும்படியாக கயிற்றினாலே நெருக்க கட்டினாள். உன் கயிற்றால் அது எம்பெருமான் திருமேனியை ஸ்பரிசித்ததுனால உன் கயிறு பாக்கியம் பண்ண கயிறுங்கிறார். அப்படியே கட்டுண்டு நாகபாசத்தாலே கட்டினால் அறுத்து கொண்டு போவன், துரியோதனால் கட்டால் அறுத்து கொண்டு போவன். ஆனா அனுகூலர்கள் கட்டினால் போக மாட்டான், விம்மி அழுதான். இவனால யசோதை கட்டுறதுன்னு தன்னை அவுத்துக்க முடியாதா? சர்வசக்தன் தானே, அங்க அந்த சௌலபியம். அங்க அவன் என்ன பண்றான், அவன் விம்மி அழுதான், ஏங்கி அழுதான். வெங்கிபுரத்து நம்பி எம்பெருமானாரை திருவாராதன கிரமம் உருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்திருந்தார். எம்பெருமானார் அவகாசம் கிடைக்காதனால அருளி செய்யல. எம்பெருமானார் திருவையில் இருக்கும்போது ஆழ்வானுக்கும் நம்பி ஹனுமத்தாசனுக்கும் திருவாராதன கிரமம் உருளி செய்து கொண்டிருந்தாராம். அப்ப வங்கிபுரத்து நம்பி எங்கே வந்தாராம். உடனே திருவுள்ளம் துணுக்கென்று அஞ்சி அப்போதே அருளி செய்த வார்த்தை, என்றும் உள்ள சம்சயம் தீரப்பற்றோம். நியாமகன் நியாமியங்களிலே சிலருக்கு அஞ்சி கட்டுண்டு அடியுண்டு அழுது நின்றான் என்றால் இது கூடுமோ என்று இருந்தோம். 2 இழவுக்கும் நம்முடைய ஹிருதயம் அஞ்சி நொந்தபடியால் அது கூடும் என்று. அதாவது நியாமகரான எம்பெருமானார் நியாமியனான வங்கிபுரத்து நம்பியை கண்டு துணுக்கின்ற போது யசோதை பிராட்டிக்கும் கிருஷ்ணன் அஞ்சக்கூடும் என்று அப்படி ஆச்சரியமாக. ஏன்னா அவர் சர்வேஸ்வரன் எங்கேயான அஞ்சுவனும் பயப்படணுங்கிறதுக்கு இத்தனை வியாக்கியானத்தில் எடுக்கிறார். அப்புறம் மென்மலர் மேல் களியா வண்டு கள் உண்ண காமரத்தல் தூற்ற. அங்க என்னன்னா கண்டவிடமெல்லாம் பூத்து கிடக்கிறது. அதுல அந்த பூக்கள் இருக்கிற மது தேனை பருகுவதற்காக வண்டுகள் அங்க வருது. சந்தோஷத்தோட மதுபானம் பண்றதுங்கிறார். மென்மலர் மேல் களியா வண்டு கள் உண்ண, ரொம்ப சந்தோஷத்தோட மதுபானம் பண்ண. அதை பார்த்து அழகிய தென்றல் காற்று புஷ்பங்களை இறைக்க நாட்டில் பழியை தூற்றிற்றார். என்ன அங்க சொல்றாரு, மென்மலர் மேற் களியா வண்டு கல் உண்ண காமர் தென்றல் அலர் தூற்ற. அப்புறம்
நளிர்வாய் முல்லை முருவலிக்கும் நரையூர் நின்ற நம்பியே. அதை பார்த்த முல்லை ஏற்பட்ட பிரமாதத்தை அனுசந்தித்து, அதுதான் அப்படி பண்றது, இது இப்படி செய்யலாமோ, வாய் விட்டு சிரிக்காமல் அது புன்சிரிப்பு செய்ததுங்கிறார். அதாவது மென்மலர் மேற் களியா வண்டு கல் உண்ண, இந்த வண்டுகள் மது உண்ணித்து, காமர் தென்றல் அறல் தோற்ற, அழகிய தென்றல் காற்று புஷ்பங்களை இறைக்க நாட்டில் பழி தோற்றிட்டு, அதை பார்த்ததும் முல்லை தான் நினைச்சுதான் வாய் விட்டு சிரிக்காம முருவலிக்கும்னார். புன்னகை வாய் விட்டு சிரிக்காம என்னன்னா, அதுதான் இப்படி பண்ணுதுன்னா இது இப்படி பண்ணலாமோ என்று கேட்பது போல அப்படி புன்முறுவல் பூத்துதே. அப்படிப்பட்ட திருநறையூரிலே நிற்கின்றதான நம்பி என்பதாக அந்த எம்பெருமானை பற்றி ஆச்சரியமாக அப்படி அனுபவிக்கின்றார். இந்த 4வது பாசுரத்திலே அருளிச்செயல் ஆரமுதம் திருமங்கேழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுருக்கோம். 6ஆம் பத்து 7ஆம் திருமொழியில 4 பாசுரங்கள் பார்த்தோம். 6ஆம் பத்து 7ஆம் திருமொழி 5வது பாசுரத்திலிருந்து இன்றைய அனுபவம். வில்தார் விழவில் வடமுதுரை விரும்பி விரும்பா மல்லடர்த்து கல்லார் திரள் தோள் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் காளியன் மேல். வில்லார் விழவில் வட மதுரை விரும்பி விரும்பாமல்லடர்த்து கல்லார் திரள் தோள் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் காளியன் மேல். சொல்லார் சுருதி முறை ஓதி சோமை செய்யும் தொழிலினோர் நல்லார் மறையோர் பலர் வாழும் நரையோர் நின்ற நம்பியே. வில்லார் விழவில் வடமதுரை விரும்பி. கம்சன், மாமாவன கம்சன் வில்விழா என்று வியாஜத்தை விட்டு கிட்டனை அழைப்பித்து அங்கே வாசல்லையே ஆனையை நிறுத்தி வச்சு அதெல்லாம் பண்ணா இந்த யானையெல்லாம் கொன்றான். அதன் பிறகு கிருஷ்ணன் அதை மதிக்காமல் வில்விழாவுக்கு அவ்விடத்தை விரும்ப உகந்து புகுந்தான்கிறார் தான். வில்லார் விழவில் வடமுதிரை விரும்பி. அப்புறம் விரும்பா மல்லடர்த்துனா விரும்பாத, அதாவது உகவாத மல்லர்களை அழியச் செய்து கல்லோடு ஒத்த திரண்ட தோள்களுடைய கம்சனை சீறி கொன்றான். கல்லார் திரள் தோள் கஞ்சனை காய்ந்தான். அப்புறம் கம்சன் முதுகிலே பாய்ந்தார் போல் காளியன் தலையிலே பாய்ந்தான். பாய்ந்தான் காளியன் மேல். அவன்தான் நரையூரில் இருக்கின்றான் நம்பி. அந்த ஊரில் பெருமை எப்படி தெரியுமா? சொல்லார் சுருதி முறை ஓதி சோமு செய்யும் தொழிலினோர் நல்லார் மறையோர் பலர் வாழும் நரையூர் நின்ற நம்பியே. எப்படி இருக்கார்? நாங்க அவ்வூரில் ஒரு புருஷனால் செய்யப்படாத அப்பௌருஷேயம்னு சொல்லப்பட்டு தோஷமே இல்லாத வேதங்களை பத நியமங்களோடு அத்தியனம் பண்ணி கேவலம் அத்தியனம் மாத்திரமில்லாமல் அனுஷ்டான பரியந்தம்படி சோமயாகம் முதலிய யாகங்களை செய்வார்கள். அது ஏதோ ஒரு சமயம் செய்தார் என்று சொல்லும்படி இல்லாமல் எப்போதும் செய்து கொண்டிருப்பார்கள். அதே ஒரு பிரயோஜனத்தை ஆசைப்பட்டு பண்ணாதே அனன்ய பிரயோஜனராய் பகவத் பிரீத்தியர்த்தம் செய்வார்கள். அப்படிப்பட்ட பிராமணோத்தமர்கள் பலர் நித்தியவாசம் பண்ணுகின்ற திவ்ய தேசம் என்று ரொம்ப பெருமையோடு சொல்றார். அதை பற்றி அடுத்தது 6வது பாசுரத்தில் வள்ளி கொடு நன் முதலாய மக்களோடு முக்கணான் வெள்கி ஓட. வள்ளி கொடு நன் முதலாய மக்களோடு முக்கணான் வெள்ளியோட. விரல் வாணன் வியன் தோள் வனத்தை துணித்து உகந்தான். பள்ளி கமலத்திடை பட்ட பகுவாய் அலவன் முகம் நோக்கி நள்ளி ஊடும் வயல் சூழ்ந்த
நரையூர் நின்ற நம்பியே வள்ளி கொழுநன் முதலாய மக்களோடு முக்கணான் வெள்கி ஓட. வள்ளி என்பவருடையதான பர்த்தாவான சுப்பிரமணியன், அவன் முதலான புத்திரன் முதலானவர்களோடு கூட முக்கண்ணனான சிவன் வெட்கப்பட்டு ஓடும்படி தலையை சிரித்து சாம்பலை பூசியிருப்பான் ஒத்தன். அவனுடைய புத்திரர்களும் ஜுரங்களும் பிடாரியும் அக்னியும் இவையெல்லாம் முதுகாட்டி ஓட, ஸ்திரீ பிராயரானவர்களோடு நாம் யுத்தம் பண்ணினோமே என்று வெட்கப்பட்டு பானாசுரனுக்காக இறங்கி, அதான் சொல்றார். எப்படின்னா, வெள்கி ஓட, வெட்கப்பட்ட உடனே விரல் வாணன் வியன் தோல் வனத்தை துணித்துகந்தான். ஏன்னா அவனுக்கு ஆசிரியர் இல்லை, யாரை நம்பியிருந்தாரோ ஓடி போயிட்டான். அதனால ருத்ரன் வரை காப்பதாக சபதம் பண்ணி காக்கல, வெட்கப்பட்டு ஓடியாச்சு. அதனால வந்து அவன் மேலே இரக்கம் கொண்டு பாணனுடைய பருத்த அந்த தோள்களை எல்லாம் துணித்தான்கிறார். விரல்வாணன் வியந்தோள் வனத்தை துணித்து, காடு போன்றவைகள். ஏன்னா தேவதாந்தர விஜனத்துக்கு பரிகரமான தோள்களை துணித்தான். ஒரு கையால் அஞ்சல் பண்ணினால் கையை சோதிக்கும்படி சொல்லிட்டே, ஒரு ஆண் நண்டு தன்னுடைய மனைவி கர்ப்பமாயிருக்க அதற்கு இனிய பொருள் கொடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்றார். அதுக்கு மேல அந்த ஊர் பத்தி சொல்ற பொழுது என்னன்னா, பள்ளி கமலத்திடைப்பட்ட பகுவாய் அலமன் முகம் நோக்கி நள்ளி ஊடும் வயல் சூழ்ந்த. ஆண் நண்டு தன்னுடைய மனைவி கர்ப்பமாயிருக்க அதற்கு இனிய பொருள் கொடுக்கணும்னு மதுவுக்காக ஒரு தாமரைப்பூவில வந்து அது புகுந்தது. அப்போ என்னாச்சுன்னா அஸ்தமிச்சு போச்சு. அஸ்தமிச்சதுன்னா அந்த தாமரை மூடின்னு கொடுத்து, ஆண் நண்டு உடம்பை கொண்டு அங்குமிங்கும் புரண்டு ராத்திரி அதிலே தங்கி அதில் இருக்கிற தாத்துக்கள் அந்த சுண்ணங்கள் உடம்பிலே நெடிலிட்டு தோன்றியது. பொழுது விடிஞ்சது, சூரியோதயம் ஆன உடனே புஷ்பம் வளர்ந்தது. உடனே அந்த வண்டு வீட்டுக்கு வந்தது. அப்போ வந்து இது போனதுலேருந்து இது வரலேன்னு பார்த்துருந்த பெண் நண்டு இது ராத்திரி பூரா வராமல் இருந்ததினாலும் உடம்பிலே தாமரத்தூள் சூடு இருந்தபடியாலும் இது வெறுமனே இல்லை, வேற எங்கோ போயிட்டு வந்திருக்குங்கிற சந்தேகப்பட்டு முகத்தை திருப்பி கொண்டு கதவை அடைத்து உள்ளே போயிற்று. இதை பட்டர் அருளி செய்கின்றார் காலக்ஷேபத்தில். பிள்ளை திருநறை ஒரு அரையர் ஆராய்ந்து, குற்றம் நிரம்பினால் பின்னை என்றோ தண்டிப்பது அப்படின்னு கேட்கச்ச அதுக்கு பதில் சொன்னாராம் பட்டர், என் செய்வோம், கேள்வி இல்லாதது பெண்ணரசு நாடாயிற்றே என்று அருளி செய்வன். ஏன்னா திருநறையூர் வந்து இப்படி பிரணய கலகம் ஏற்படும்படியான சமிருத்தியுடைய ஊர் திருநறையூர். அவ்வூரில் உள்ள நம்பிய ஆசிரியன் என்பதாக. ஏன்னா நாச்சியார் கோயில்னு பேர் இது. ஆனால் அங்கே நாச்சியாருக்கு தான் அந்த இது ஜாஸ்தி ரொம்ப. அதைத்தான் சொன்னார் பட்டர், கேள்வி இல்லாதது பெண்ணரசி நாடு ஆயிற்று. அதுக்கு அடுத்த பாசுரத்தில், மிடையா வந்தவேல் மன்னர் வீய விஷயன் தேர் கடவி குடையா வரையொன்று எடுத்து ஆயர்கோ ஆய் நின்றான் கூறாழிப்படையான். மிடையா வந்தவேல் மன்னர் வீய விஷயன் தேர் கடவி குடையா வரையொன்று எடுத்து ஆயர் போவாய் நின்றான் கூறாழிப்படையான். வேதம் 4 5 வேள்வி அங்கம் மாறி செயல் நடையா வல்ல அந்தணர் வாழ் நரையூர் நின்ற நம்பியே. பூமியெல்லாம் நெளியும்படி திரண்டு கூட்டமாய் வந்த வேலாயுதத்தை தரித்து வந்த ராஜாக்கள் நசிக்கும்படி கையில் உள்ள ஆயுதத்தை கொண்டு வியாபரிக்க அவகாசம் இல்லாதபடி அர்ஜுனனுடைய தேரை நடத்தினவனும், ஒரு மலையை குடையாக தூக்கி அதாலே இடையர்களுக்கு சுவாமியாய் நின்றவனும், இந்திரனே வந்து கோவிந்த பட்டாசனம் பண்ணி இடையர்களுக்கும் பசுக்களுக்கும் சுவாமியாய் நின்றான்.
நாம் இடையா வந்தவேல் மன்னர்விய விஷயம் தேர்க்கடவி குடையா வரையின்றொடுத்து ஆயரு கோவாய் நின்றான் கூராழிப்படையான். கூர்மையான திருவாழி கையில் இருக்கும்போது மலையை எடுத்தான். பசியினால் இழிந்தானே, ஆதலால் தானே நின்று போகிறான் என்று சொல்லி தன் பரிகாரங்களை ரட்சித்தான். 4 வேதங்களும் பஞ்சமகா யஜ்யங்களும் சிக்ஷை முதலிய 6 அங்கங்களையும் சப்த சுரங்களையும் எப்போதும் நடத்த வல்லவரான பிராமணோத்தரவர்கள் நித்தியவாசம் பண்ணுகிற திருநறையூர் நம்பியே ஆசிரியனியன் என்பதாக இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறார். அப்புறம் 8வது பாசுரத்தில் பந்தார் விரலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தாகார் களிற்று கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தான். சங்கம் வாய் வைத்தான். கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தான். கந்தார் களிற்று கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தான். செந்தாமரை மேல் அயனோடு சிவனும் அணைய பெருமையோர் நந்தா வண் கை மறையோர் வாழ் நரையோர் நின்ற நம்பியே. பந்தார் விரலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க. திரௌபதி பந்து கொண்டு விளையாடுவதற்குரியானவள், பரிபவம் அடைவதற்கு தகுதியில்லாதவள். அவள் துரியோதனுடைய சபையிலே பரிபவப்பட்டு குழலை விரித்து இதனுடைய சத்துருக்களை அழிக்க அவர்கள் தலைமையில இருந்தால் அல்லது முடிவதில்லை என்று பிரதிஜை பண்ணா. அவள் கூந்தலை முடியும்படி பாரத யுத்தத்திலே கம்பத்தை முறித்துக் கொண்டு திரிகின்ற மத ஜலத்தினால் பூர்ணமான யானைகளின் மேலே ஏறி வருகின்ற ராஜாக்கள் முழுக்காயாக அவியும்படி ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை திருப்பவளத்திலே வைத்து ஊதினான்கிறார். ஏன்னா கந்தார் களிற்று கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தான். ஏன்னா எஸ்யத்வனவி தானவ தர்பகந்தா சொன்னார். சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி அவர் சொல்றார் கீதையில. ஏன்னா அந்த ஒரு சங்கத்தினுடைய ஓசை சப்தமே அவன ஹிருதயத்தெல்லாம் தவிடுபடியாகி விடுத்து. அதுதான் அந்த வார்த்தை தான் இங்க சொல்றார். எப்படி பண்ணான்னா கந்தார் களிற்று கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தான். அப்புறம் ஏன்னா வீரல் கழந்த ராஜாக்கள் சங்கத்தை ஊடினவனே ஊதின உடனே மதிமயங்கி விழுந்துட்டார். அதுக்கப்புறம் செந்தாமரை மேல் அயனோடு சிவனும் அணைய பெருமையோர் நந்தா வன்கை மறையோர் நரையூர் நின்ற நம்பியே. சிருஷ்டி சம்ஹாரங்களை பண்ணுகின்றதான பிரம்மதேவன் சிவன் இவர்களை காட்டில் ஏற்றமானவர்களும் அழியாத ஔதாரியத்தை உடைய கைகளுடைய பிராமணோத்தமர்கள் வாழ்கின்ற திருநறையூரில் நித்தியவாசம் பண்ணும் நம்பியே. அவன்தான் ஸ்ரீ கிருஷ்ணன்தான் அங்கு அர்ச்சாவதார திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கின்றான் என்பதாக இங்கு அனுபவிக்கிறான். அப்புறம் 9வது ஸ்லோகத்தில் ஆறும் பிறையும் மரவமும் மடம்பும் சடை மேலணிந்து. ஆறும் பிறையும் மரவமும் மடம்பும் சடை மேலணிந்து உடலம் நீரும் பூசி ஏறு ஊரும் இறையோன் சென்று குறையிறப்ப. ஆறும் பிறையும் அரவமும் அடம்பும் சடை மேலணிந்து உடலம் நீரும் பூசி ஏறு ஊரும் இறையோன் சென்று குறை இறப்ப. மாறு ஒன்று இல்லா வாசநீர் வரை மார்பு அகலத்து அழித்து உகழ்ந்தான். மாறு ஒன்று இல்லா வாசநீர் வரை மார்பகலத்து அழித்து உகந்தான். நாரும் பொழில் சூழ்ந்து அழகாய நரையூர் நின்ற நம்பியே. நாரும் பொழில் சூழ்ந்து அழகாய நரையூர் நின்ற நம்பியே.
ஆறும் பிறையும் அரவமும் அடம்பும் சடை மேலடிந்து என்னுடைய ரட்சணத்தை நானே பண்ணிக்கொள்வேன் என்ற ஒரு அகங்காரத்தோடு இருந்தவன். அதற்கு ஈடான அடையாளங்களை உடையவன்கள் அறிஞர். தன் ஜடையிலே கங்கையை தரித்து போகப்பிரதானன் என்று தெரியும்படி சந்திரனை தரித்து சர்ப்பத்தையும் அடப்பம்புவியின் சடையிலே அணிந்து உடம்பிலே பஸ்மத்தை பூசிக்கொண்டு ரிஷப வாகனாயிருக்கின்ற ஈஸ்வரன் அவன் லோககுருவாய் தனக்கு பிதாவுமான பிரம்மாவுடைய தலையை அந்த கிள்ளினதினால பிரம்மஹத்தியை என்கின்றதான குறையை சர்வேஸ்வரன் திருவடிகளை விண்ணப்பம் செய்ய சர்வகந்தகா என்கின்ற தன் திருமேனியிலே மலை போன்ற விசாலமான திருமார்பிலே உண்டான பரிமளம் வீசுகின்ற அந்த அமிர்ததாரையை கொடுத்து மதிப்பனாய் திரிகின்ற சிவனுடைய குறை தீர்ந்து என்று அத்தால் தான் சந்தோஷித்தான். அவன் பரிமளம் வீசுகிற பொழில்களால் சூழப்பட்டு திருநறையூரிலே இருக்கின்றான். அந்த நம்பிதான் அன்னைக்கு பத்ரிகாசிரமத்தில் இருந்து இந்த காரியத்தை பண்ணினவன் இங்கு திருநறையூரிலே நித்தியவாசம் செய்கின்றான்கிறான். நாரும் பொழில் சூழ்ந்து அழகாய நரையூர் நின்ற நம்பியே. எப்படி இருக்கிறான்? மாறு ஒன்றில்லா வாசநீர் வரை மார்பு அகலத்து அழித்து உகந்தான். மாறொன்றில்லா வாசநீர்கிறார். என்ன அதுதான் சுரட்சம். ஏன்னா அவன் சர்வகந்தான் இருக்கக்கூடியவன். ஏன்னா அது அந்த திருமார்பில் இருக்கக்கூடிய அமிர்த அறையினாலே அவருடைய கையில் இருந்த பிக்ஷாபாத்திரம் நிரம்பி வழிய கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்தது. அப்படி அவருடைய குறையை தீர்த்தான். அவன் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான திவ்ய தேசம் திருநறையூர் அப்படின்றார். அந்த திருநறையூர் நம்பிதான் அங்க இருக்கான். அவன்தான் இவன். கடைசியில இந்த திருமொழியினுடைய கடைசி பாசுரம் 10வது பாசுரத்தை அனுப்புகிறார். நன்மை உடைய மறையோர் வாழ் நரையூர் நின்ற நம்பியை கன்னி மதில் சூழ் வயல் மங்கை கலியன் ஒலிசை தமிழ் மாலை நன்மை உடைய மறையோர் வாழ் நரையூர் நின்ற நம்பியை கன்னி மதில் சூழ் வயல் மங்கை கலியன் ஒலிசை தமிழ் மாலை பன்னி உலகில் பாடுவார் பாடுசாரா பழவினைகள் பன்னி உலகில் பாடுவார் பாடுசாரா பழவினைகள் மன்னி உலகமாண்டு போய் வானோர் வணங்க வாழ்வாரே வானோர் வானோர் மன்னி உலகம் ஆண்டு போய் வானோர் வணங்க வாழ்வாரே. அனன்ய பிரயோஜனராக இருப்பது என்கின்ற தன்மையுடைய பிராமணர்கள் வாழ்கின்ற திருநெல்லூரிலே நித்தியவாசம் பண்ணுகின்ற அந்த பரிபூர்ணன் இருக்கானே இந்த நம்பினா பரிபூர்ணன் குறித்து பாடிய பாடல்கள் இந்த 10 பாடல்களை பாடினவர் அழிவில்லாத மதில்களாலும் வயல்களாலும் சூழப்பட்ட திருமங்கை நாட்டிற்கு ராஜாவான ஆழ்வார். இந்த ஒலி நிறைந்ததான அதாவது துவனி அர்த்தங்களை உடைய தமிழ் பாசுரங்களே லோகத்திலே ஆராய்ந்து சொல்லுபவர்களுக்கு பிராச்சீனங்களான கர்மங்கள் சமீபத்திலும் வராது, பாபங்கள் போக வேண்டும் என்று பிரார்த்திக்க கூட வேண்டாம், இவ்விடம் நமக்கு இருப்பிடமில்லை என்று பாபங்கள் தானே போய்விடும். மேலும் சம்சாரத்திலிருந்து நெடுநாள் ஐகிக போகங்களையும் அனுபவித்து மேலும் பரமபதம் போய் நித்தியசூரிகள் ஆதரிக்க நித்தியானுபவம் பண்ணுவார்கள்ங்கிறார். அதுதான் ரொம்ப விசேஷம். மன்னி உலகம் ஆண்டு போய் உடனே வைகுண்ட பிராப்தி உடனே மோட்சம்னா உத்தரவு செய்யப்பட்டார். அதுதான் சொல்றார், மன்னி உலகம் ஆண்டு போய் வானோர் வணங்க வாழ்வாரே என்று ஆச்சரியமாக பலஸ்ருதி சொல்கின்றார். தொடர்ந்து அறிவிக்கலாம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண புனிசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. மங்களம் கோசலேந்திராய மகனே குணாப்தே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களம் யாதவேந்திராய மகனே குணாப்தே
वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् विस्मादेव मया सर्पम् शास्त्रमग्राहिण अन्यतः तस्मै वेङ्कटनाथाय ममनाथाय मङ्गलम् कावेरी वर्धतां काले काले वर्षतु वासवः श्रीरङ्गनाथो जयतु श्रीरङ्गश्री च वर्धताम् स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।